எனக்கு இந்த சங்கவைய நினைச்சாலே கவலையா இருக்கு. தனியா வாழ்க்கையை எப்படி நடத்த போற? இந்த சங்கவைய காப்பாத்த யாரும் இல்லையா ஆண்டவா? அந்த கொடுமைக்காரி சொர்ணாக்காவை என்னதான் பண்றது? என்ன பண்ணாலும் தப்பிச்சறாளே. விஷம் வச்சாலும் தப்பிக்கிறா, மாடியில இருந்து தள்ளி விட்டாலும் தப்பிக்கிறா, கயித்துல தொங்க விட்டாலும் கயிறாந்து போச்சு, கத்தி எடுத்தா கத்தி வளைஞ்சிருச்சு. இனி என்னதான் செய்யறது அவளை? நான் சாப்பாடு கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஏமா உட்காந்து சொர்ணாக்கா பரணாக்கான்னு சொல்லிட்டு சோறு போட்டு வாமா. ஏண்டா அந்த அங்கவைய அப்படி கொடுமை பண்றாங்க, உனக்கு சோறு தான் முக்கியமா? மா பெத்த பிள்ளை கேட்குறம்மா, சோறு தானே முக்கியம். சரி சரி கோவப்படாத, 2 பிரியாணி ஆர்டர் போட்டுறியா? 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். என்னைக்கு இந்த அங்கவை கொடுமைகள் நாடகம் ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து சோறு ஸ்விக்கி மட்டும் தானே போட்டுட்டு இருக்கோம். டிவி காரன் கோடீஸ்வரன் ஆயிட்டான், ஸ்விக்கி காரன் பணக்காரன் ஆயிட்டான், நானே பிச்சைக்காரன் ஆயிட்டேன். நான் ஒருத்தி 10 நிமிஷம் இந்த வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, பிடிக்காதே. அப்பதான் பசிக்குது கிசிக்குதுன்ட்டு இதுக்கு வேற வேலையே இல்லை. சரி சரி சோறு வேற ஆர்டர் போடுறான், அமைதியாக சாப்பிட்டுக்குவோம். வேற என்ன செய்யறது? இதுகளை நம்பினா இப்படித்தான். இந்த அம்மாங்களே இப்படிதான். ஸ்ட்ரெஸ் போகுதுன்னு சீரியல் பார்க்க வேண்டியது, அப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி நம்ம மேலே போட வேண்டியது. என்ன நான் சொல்றது சரிதானே? வரட்டா மாமே? எனக்கு ஸ்விக்கி ஆர்டர் வந்துருச்சு, நான் போய் சாப்பிட்டு வரேன்.